சேக்கிழார் பெருமானார் இயற்றிய பெரிய புராணம் மூன்றாவது புராணம் திருநீலகண்ட நாயனார் வரலாறு. தில்லை என்று கூறப்படும் சிதம்பரத்தில் குயவர் குலத்தில் பிறந்தவர் திருநீலகண்டர். குயவர் என்றால் மண்பாண்டம் செய்பவர். அவர் இறைவன் மீது மிக்க அன்பு கொண்டவர். நடராஜ பெருமானை தினமும் பூஜை செய்யும் பழக்கம் கொண்டவர். அந்த காலத்துல அப்படி அடியார்கள் அவர்களுக்கு என்று ஒரு நியமத்தை வைத்துக் கொள்வார்கள். அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது தான் செய்யும் செயலில் இறைவனுக்காக ஒரு சிறு தொண்டு செய்யும் பழக்கம் இருந்தது. இந்த குயவர் என்ன செய்தார் என்றால், அவர் மண்பாண்டம் செய்பவர். அதனால் அவர் திருவோடு செய்து, திருவோடு என்பது அந்த சாமியாருங்களை கையில வைத்திருக்கும் ஒரு மண் பாத்திரம். அந்த மண் பாத்திரத்தில் தான் அவர்கள் பிச்சை வாங்கி உண்பார்கள். ஏனென்றால் சன்னியாசிகளுக்கு ஒரு நியமம் உண்டு. அவர்கள் தானாக சமைத்து சாப்பிடக்கூடாது, பிச்சை வாங்கிதான் உண்ண வேண்டும். அந்த பிச்சை வாங்குவது எதற்காக என்றால் ஆணவம் அழிய வேண்டும். அடுத்தவரிடம் சென்று அம்மா எனக்கு கொடுங்கள் என்று கேட்கும் போது அவர்களுடைய ஆணவம் ஒழிவதற்காகத்தான் இப்படி ஒரு பழக்கம் வைத்திருக்கிறார்கள். முக்தி என்பதே ஆணவம் அழிவதுதான். தான் என்ற ஆணவம் அழிவதுதான் ஒரு சிறந்த பயிற்சியாகும். தான் என்ற ஆணவம் அழிவதற்காக இந்த சிறந்த பயிற்சியை கொடுப்பதற்காகத்தான் இந்த பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். எந்த அறிவும் தானாக வந்துவிடாது, அதற்கு ஒரு பயிற்சி வேண்டும். அப்படி பயிற்சிக்காகத்தான் இந்த பிச்சை எடுத்து உண்ணும் பழக்கம். அந்த பிச்சை எடுப்பதிலும் பல வழிமுறைகள் உண்டு. அது மகாபாரதத்திலும் விரிவாக சொல்லப்படுகிறது. அதாவது பிச்சை வாங்கும் சன்னியாசிகள் எல்லா வீட்டிலும் போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவர்கள் உண்டு முடித்த பிறகு அந்த வீட்டில் புகை, அதாவது சமைக்கும் புகை நின்ற பிறகு சென்று பிச்சை வாங்க வேண்டும். இப்படி பல நெறிமுறைகள் அந்த பிச்சை வாங்குவதற்கு உண்டு. ஏனென்றால் இது உணவு கட்டுப்பாடு, நாக்கின் ருசியை கட்டுப்படுத்தும் ஒரு பயிற்சியாகும். அவர்கள் அந்த திருவோடில் தான் பிச்சை வாங்குவார்கள். அப்படி அந்த திருவோட்டை செய்து இறைவனுடைய அடியவர்களுக்கு இலவசமாக கொடுக்கும் ஒரு பழக்கம் அவரிடம் இருந்தது. பெரிய பணக்காரர்ல இல்ல, சாதாரண ஒரு மண்பாண்டம் செய்யும் குயவர். அதை வித்துதான் அவருடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு செல்கிறார். பெரிய பணக்காரன் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் அந்த தொழிலிலும் அவர் ஒரு நியமத்தை கடைபிடிக்கிறார். சிவனை கும்பிடும் அடியவர்களுக்கு அந்த திருவோடை இலவசமாக கொடுப்பது அது அவர்களுடைய உண்ணும் பாத்திரம் ஆகும். அதை ஒரு நியமமாக செய்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் இறைவன் மேலும் பக்தி கொண்டவராக இருந்தாலும் அவரிடம் ஒரு தீய பழக்கம் இருந்தது. அவர் மனைவி மிகவும் அழகானவளாகவும் கற்பு நிறைந்த பெண்ணாக இருந்தாலும் பிற பெண்கள் மேல் ஆசை கொள்ளும் ஒரு பழக்கம் இருந்தது. அதனால் அவர் தாசிகள் வீட்டுக்கு செல்வார். அந்த ஒரு பழக்கம் அவருக்கு இருந்தது. அது அவருடைய மனைவிக்கு மிகவும் கவலையாக இருந்தது. ஒரு நாள் நீலகண்டர் அதுபோல் ஒரு தாசியின் வீட்டுக்கு சென்று விட்டு வீட்டுக்கு வருகிறார். அங்கு வந்ததும் அவருடைய காமம் அடங்கவில்லை. அவர் தன்னுடைய மனைவியை தொட நினைக்கிறார். அப்பொழுது மிகுந்த வருத்தத்தில் இருந்த அவருடைய மனைவியார், நீர் எம்மை தொட வேண்டாம், இது திருநீலகண்டர் மீது ஆணை என்று கூறிவிடுகிறார். திருநீலகண்டம் என்பது இறைவனுடைய பெயர். தேவர்கள் அமுதத்தை பெற பார்க்கடலை கடையும் பொழுது முதலில் விஷம்தான் வெளியே வந்தது. அந்த ஆழகால விஷத்தை தேவர்களும் மற்றவர்களும் துன்பப்படக்கூடாது என்பதற்காக இறைவன் சிவபெருமான் விழுங்கி விடுகிறார். அது அவருடைய கண்டத்தில், அதாவது தொண்டையிலேயே நிற்கும்படி பார்வதி அம்மையார் தடுத்து விடுகிறார். தொண்டையில் விஷம் நின்றதால் அந்த இடம் கரு நீல கலர் ஆகிவிட்டது. எனவே சிவபெருமானுக்கு நீலகண்டர் என்ற பெயர் ஏற்பட்டது. இங்கு இந்த குயவர் திருநீலகண்டரின் மனைவியார் தன்னை கணவனிடம் தொட வேண்டாம் என்று கூறும்போது திருநீலகண்டர் மீது ஆணை என்று கூறிவிடுகிறார். அந்த ஆணையை கேட்ட திருநீலகண்ட நாயனார் அவரை விட்டு விலகி நிற்கிறார். மேலும் அவர் தன் மனைவியை பார்த்து, நீ என்னை என்று கூறாமல் எம்மை என்று கூறியதால் இனிமேல் நான் எந்த பெண்ணையும் தொடமாட்டேன், எந்த பெண்ணையும் மனதால் கூட நினைக்க மாட்டேன் என்று சபதம் மேற்கொள்கிறார். அதன் பின் அவர்கள் இருவரும் அதே வீட்டில்தான் வாழ்கிறார்கள். ஆனால் அவரவர் கடமையை ஒழுங்காக செய்கிறார்கள். இவர் தனக்குண்டான கடமையை செய்கிறார், அவருடைய மனைவி வீட்டில் தனக்குண்டான கடமையை செய்கிறார். ஆனால் இருவருக்கும் உடல் சம்பந்தம் இல்லாமல் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த சபதம் எடுக்கும் போது அவர்கள் இள வயது, அவர்களுக்கு குழந்தை கூட பிறக்கவில்லை. இந்த சபதம் எடுத்த பிறகு இந்த சபதத்திலேயே அவர்கள் வாழ்கிறார்கள். அந்த சபதத்தை அவர்கள் மீறவில்லை. திருநீலகண்ட நாயனாரும் தன்னுடைய வழக்கம் போல மண்பாண்டம் செய்யும் தொழிலை செய்து கொண்டு சிவனடியார்களுக்கு திருவோடும் செய்து தானமாக அளிக்கும் அந்த பணியையும் செய்து கொண்டு வருகிறார். இப்படியாக அவருடைய இளமை காலம் கடந்து விடுகிறது. அவர்கள் இருவருக்கும் வயதாகி விடுகிறது.
ஊன்றுகோலை வைத்து நடக்கும் வயதும் வந்துவிடுகிறது. அந்த சமயத்தில் இறைவன் அவர்களுடைய பெருமையை உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக ஒரு பிராமண வேடம் தாங்கி அங்கு வருகிறார். திருநீலகண்ட நாயனார் சிவனடியாரை வரவேற்று அவருக்கு விருந்து உபசாரங்கள் செய்து அவருக்கு மரியாதை செய்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது அந்தனர் வேடத்தில் வந்த இறைவன், என்னிடம் ஒரு திருவோடு உள்ளது, அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது, அதில் வைக்கும் எந்த பொருளும் கெடாது. நான் இப்போது சில இடங்களுக்கு செல்ல வேண்டி இருப்பதால் அதை உன்னிடம் தருகிறேன். அதை நீ பத்திரமாக வைத்திருந்து நான் எப்போது வந்து திரும்பி கேட்கிறேனோ அப்பொழுது எனக்கு தர வேண்டும் என்று கூறுகிறார். திருநீலகண்ட நாயனாரும் அதற்கு சம்மதித்து அந்த திருவோட்டை பணிவுடன் வாங்கி தன்னுடைய வீட்டின் ஒரு இடத்தில் பத்திரமாக மறைத்து வைக்கிறார். அந்தனாக வந்த இறைவன் சென்று விடுகிறார். சில நாட்கள் கழிந்து இறைவன் அந்தனர் வேடம் தரித்து திருநீலகண்ட நாயனாரின் வீட்டுக்கு வருகிறார். திருநீலகண்ட நாயனாரும் இறைவனை வரவேற்று அவருக்கு உண்டான உபசாரங்களை அளித்து, அதாவது கை கால் கழுவ தண்ணீர் கொடுத்து, அவர் அமர்வதற்கு ஆசனம் அளித்து, அவருக்கு உண்ண உணவும் கொடுத்து, அவருக்கு மரியாதை செய்த பின், சுவாமி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு உடனே சிவனடியார் வேடம் தரித்து வந்த இறைவன், நான் உன்னிடம் முன்பு கொடுத்த திருவோட்டை கொண்டு வந்து கொடு என்று கேட்கிறார். திருநீலகண்ட நாயனாரும் தான் முதலில் பத்திரமாக வைத்த அந்த இடத்திற்கு சென்று பார்க்கிறார். இறைவன் அந்த திருவோட்டை மறைந்துவிட செய்து விடுகிறார். அங்கு அந்த திருவோடு காணவில்லை. உடனே திருநீலகண்ட நாயனார் மிகவும் பயந்து எல்லா இடத்திலும் தேடுகிறார். எங்கு தேடியும் அந்த திருவோடு காணவில்லை. இங்கோ இறைவன் காத்து கொண்டிருக்கிறார். திருநீலகண்ட நாயனார் சென்று வெகு நேரம் ஆனதால் இறைவன் மிகவும் கோபம் கொண்டு, எங்கே என் திருவோடு? நீ சென்று இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே, இன்னும் என் திருவோட்டை காணவில்லையே என்று ஓங்கி குரல் கொடுக்கிறார். அவருடைய குரலை கேட்ட திருநீலகண்ட நாயனார் மிகவும் பயந்து ஓடி வந்து சிவனடியாரின் கால்களில் பணிந்து வணங்கி, ஐயனே, நான் உங்களுடைய திருவோட்டை பத்திரமாக வைத்த இடத்தில் அது இன்று காணவில்லை. என்னை மன்னித்தருளுங்கள். உங்களுக்கு நான் வேறு புது திருவோடு செய்து தருகிறேன் என்று கூறுகிறார். உடனே அதற்கு அந்தனராக வந்த இறைவன், வேண்டாம் வேண்டாம், நான் கொடுத்த திருவோடுதான் எனக்கு வேண்டும். நீ பொன்னால் ஆன திருவோடு கொடுத்தாலும் அது எனக்கு தேவையில்லை. நான் உன்னிடம் என்ன கொடுத்தேனோ அதே திருவோடுதான் எனக்கு வேண்டும். நீ அதை எங்கோ ஒழித்து வைத்துவிட்டு என்னிடம் பொய் கூறுகிறாய் என்று கூறுகிறார். அதற்கு திருநீலகண்ட நாயனார், ஐயனே, நான் அப்படி செய்யவில்லை, இது உண்மை. நான் உண்மையைத்தான் கூறுகிறேன். உங்களுக்கு நான் வேறு நல்ல திருவோடு செய்து கொடுக்கிறேன். அது மிக பழையதாக இருந்ததே என்று கூறுகிறார். அதற்கு அந்தனராக வந்த இறைவன் சம்மதிக்கவில்லை. அப்படி நீ உண்மையைத்தான் கூறுகிறாய் என்றால் வா, உன்னுடைய மகனின் கையை பிடித்து இறைவனுடைய திருக்குளத்தில் மூழ்கி எனக்கு சத்தியம் செய் என்று கூறுகிறார். அதற்கு திருநீலகண்ட நாயனார், ஐயனே, எனக்கு குழந்தை இல்லை என்று கூறுகிறார். சரி, அப்படி என்றால் உன் மனைவியின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி எனக்கு சத்தியம் செய் என்று கூறுகிறார். அதற்கு திருநீலகண்ட நாயனார் என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் தயங்குகிறார். ஏனென்றால் அவர்கள் செய்த சபதம் அவர்கள் இருவருக்கு மட்டுமே தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒழுக்கமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். எனவே வெளியே யாருக்கும் தெரியாது. ஐயனே, நான் அப்படி செய்ய இயலாது. நான் மட்டும் வந்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்கிறேன் என்று கூறுகிறார். அதற்கு இறைவனாக வந்த அந்தனர், மாட்டேன், நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன். நான் தில்லைவாழ் அந்தனர்கள் சபையில் சென்று இந்த வழக்கை கூறுகிறேன், வா என்று கூறி அவரையும் அழைத்துக் கொண்டு சென்று தில்லைவாழ் அந்தனர் சபையில் தன்னுடைய வழக்கை எடுத்து கூறுகிறார். அந்தனர்கள் அவரிடம், ஐயனே, என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். அந்தனராக வந்த இறைவன், இதோ இந்த திருநீலகண்டனிடம் நான் பல காலங்களுக்கு முன்னால் ஒரு திருவோட்டை பத்திரமாக வைத்திரு என்று கொடுத்து விட்டு சென்றேன். இப்போது அதை வந்து திருப்பி கேட்கும் போது அதை காணவில்லை என்று கூறுகிறான். இதுவே என்னுடைய வழக்காகும். அது உண்மை என்றால் இவன் தன்னுடைய மனைவியின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய வேண்டும். அதற்கும் இவன் சம்மதிக்க மாட்டேன் என்கிறான். இதுவே என்னுடைய வழக்காகும் என்று கூறுகிறார். அதை கேட்ட தில்லைவாழ் அந்தனர்கள் திருநீலகண்ட நாயனாரிடம் இது உண்மையா என்று கேட்க திருநீலகண்ட நாயனாரும், ஆம், இவர் பல காலங்களுக்கு முன்னால் என்னிடம் வந்து ஒரு திருவோட்டை கொடுத்திருந்தார். அதை நான் பத்திரமாக என்னுடைய வீட்டில் மறைவான இடத்தில் வைத்திருந்தேன். இன்று அதை வந்து திருப்பி கேட்டார். நான் அங்கு சென்று பார்க்கும் போது அது அங்கு காணவில்லை. அதனால் என்னுடைய மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்று கூறுகிறார். ஆனால் அப்படி என்னால் செய்ய இயலாது என்று பதில் கூறினார். அதை கேட்ட தில்லைவாழ் அந்தனர்கள், சரி, அப்படி என்றால் அவர் கூறியபடியே நீ குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்று தீர்ப்பு வழங்குகிறார்கள். அதன் பின் திருநீலகண்ட நாயனார் தன்னுடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு திருப்புலிச்சுரம் எனும் ஆலயத்துக்கு செல்கிறார். அங்கு ஒரு மூங்கை தண்டின் ஒரு முனையை தான் பிடித்துக் கொண்டு மற்றொரு முனையை தன் மனைவியிடம் கொடுத்து பிடிக்க சொல்லி இருவரும் குளத்தில் மூழ்க செல்கிறார்கள். அப்பொழுது அந்தனராக வந்த இறைவன், இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ உன்னுடைய மனைவின் கையை பிடித்துக் கொண்டுதான் இந்த குளத்தில் மூழ்கி எழ வேண்டும் என்று பிடிவாதமாக கூறுகிறார்.
திருநீலகண்ட நாயனார் எவ்வளவோ மன்றாடி கேட்டுக்கொண்டும் இறைவன் அதற்கு சம்மதிக்கவில்லை. அதன் பின் திருநீலகண்ட நாயனார் தனக்கும் தன் மனைவிக்கும் ஏற்பட்ட சபதத்தை சபையோர் மற்றோர் ஊரார் அனைவரும் அறியும்படி எடுத்து கூறுகிறார். அதை கேட்ட மக்கள் அனைவரும் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தார்கள். இப்படி ஒரு வாழ்க்கையா? இறைவன் மேல் ஆணையிட்டதற்காக ஒருவன் இத்தனை வருட காலம் பிரம்மச்சரியத்தை கை கொண்டு வாழ்வார்களா? கணவன் மனைவி இருவருமே இப்படி இருந்திருக்கிறார்கள் என்று வியப்பெய்தினார்கள். அதன் பின் அவர்கள் அந்த கைத்தடியை பற்றி கொண்டு அந்த குளத்தில் மூழ்கி எழ சம்மதிக்கவே அவரும் மூங்கில் தண்டின் ஒரு முனையை தான் பிடித்துக் கொண்டு மற்றொரு முனையை மனைவியை பிடித்துக் கொள்ள சொல்லி அந்த குளத்தில் மூழ்கி எழுகிறார். அப்படி மூழ்கி எழும்போது அவர்கள் இருவருக்கும் அவர்களுடைய முதுமை தன்மை நீங்கி, அதாவது கிழத்தன்மை நீங்கி இருவரும் இளமையாக வெளியே வருகிறார்கள். அதை கண்டு ஊர் மக்கள் அனைவரும் மிக்க அதிசயம் அடைந்தார்கள். அந்த சமயம் அந்தனராக வந்த இறைவனை காணவில்லை. அவரை காணாமல் எங்கே என்று தேட இறைவன் உமை அம்மையுடன் விண்ணில் காலை ஊர்தியில் காட்சி கொடுத்தார். அனைவரும் இறைவனை கண்டு வணங்கினார்கள். திருநீலகண்டரின் பெருமையை தேவர்களும் அறிந்து வழங்கினார்கள். இறைவன் நாயனாரையும் அவரது மனைவியையும் பார்த்து, வெற்றி கொள்ளத்தக்க ஐம்புலன்களுடன் விளங்குபவர்களே, என்னுடைய அருளால் இப்பொழுது நீங்கள் என்றும் மாறாத இளமையை பெற்றீர்கள். நீங்கள் இன்புற்று வாழ்ந்து என்னுடைய திருவடியை வந்து அடையுங்கள் என்று கூறி ஆசீர்வதித்து மறைந்தார். அதன்பின் அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்து சிவ பதவியை அடைந்தார்கள். திருநீலகண்ட நாயனாரின் வாழ்க்கையிலிருந்து நாம் உறுதியை கற்றுக்கொள்ள வேண்டும். பக்தி என்பது கோயிலுக்கு சென்று வணங்குவது, ஆடம்பரத்துக்காக பல விஷயங்கள் செய்வது அல்ல. ஒரு நியமத்தோடு அந்த பக்தியை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நியமத்தை எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதில் நாம் முழுமை அடைய முடியும். மிகவும் கடினமான ஒரு விஷயத்தை இந்த திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியாரும் ஏற்றுக்கொண்டு நடந்து வந்தது மிகவும் சிறப்பான விஷயமாகும். சர்வம் சிவார்ப்பணம்.